மகளே, இன்னைக்கு நம்ம கிராணியை வச்சுதாங்க ஃபன் பண்ண போறோம். அது என்ன ஃபன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிராணி அலையதாங்க விட போறோம். இதுக்காக பாத்தீங்கன்னா நான் வேக வேகமா வெளியில போய் கிராணி எங்க இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்போ ஸ்டெப்ஸ்ல இறங்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுச்சுங்க. நம்ம வழக்கம் போல ஜாடியை வச்சு கிராணியை டைவேட் பண்ணலாம்னு தோணுச்சுங்க. அப்படியே குடுகுடுன்னு மேல வந்து ஜாடியை எடுத்துட்டாங்க. அவ்வளவுதாங்க, இப்ப ஜாடியையும் எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேல போயிடலாங்க. இப்போ இங்க சவுண்ட போட்டு பதுங்கிக்கலாங்க. என்னங்க, கிளவி நேரா வருது, ஒருவேளை நம்மள பாத்துருக்குமோ? சரி, என்ன ஆனாலும் பாத்துக்கலாங்க. இங்கதான் சவுண்ட் கேட்டுச்சு. அந்த பொறுக்கி பயல காணுமே, எங்க போயிருப்பான்? சரி, இவனை அப்புறம் பார்த்து நம்ம கீழே போவோம். என்னைக்கா இருந்தாலும் நம்ம கிட்ட மாட்டாமலையா போயிடுவான். பாத்தீங்களாங்க, கிளவி எல்லாம் சொல்லிட்டு போறான்னு. இவளை நம்ம இப்படியே விடக்கூடாதுங்க, இன்னும் அலைய விடணுங்க. இவ கீழே போட்டுங்க, நம்ம திரும்பவும் மேல வர வைக்கலாங்க. அவ்வளவுதாங்க, அவ கீழே போயிட்டாங்க. நம்ம இப்ப ஜாடி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பதுங்கின இடத்துல தூக்கி போட்டுடலாங்க. இந்த சத்தத்துக்கு இப்ப அவ வருவாங்க. என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாங்க. என்னங்க, இவ்வளவு நேரம் ஆயும் இன்னும் கிராணிய காணும். என்ன ஆயிருக்கும், போய் பாக்கலாமா? வேணாங்க, இப்ப நம்ம திரும்பவும் சவுண்ட் போட்டு பதுங்கிக்கலாங்க. ஜாடியை எடுத்தாச்சுங்க, அவ்வளவுதாங்க, போட்டாச்சுங்க, பதுங்கிக்கலாங்க. இந்த வாட்டி வந்தே ஆகணுங்க. என்ன ஆகுதுன்னு திரும்பவும் வெயிட் பண்ணி பாக்கலாங்க. என்னங்க, கிராணி வர்ற மாதிரியே தெரியலங்க. நானும் ரொம்ப நேரமா பதுங்கிதாங்க இருக்கேன். சரி விடுங்க, இதுக்கப்புறம் பதுங்கி இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்மளே போய் பாத்துருவோம். ஜாடியை கையில எடுத்தாச்சுங்க, அப்படியே பொறுமையா போய் பாக்கலாங்க. ஸ்டெப்ஸ் கிட்ட வந்தாச்சுங்க. ஐயோ, வணக்கம் மாப்பிள்ள, கிராணி வீட்டுல இருந்து என்ன எண்டே அலைய விடுறீங்களா? அவ்வளவுதாங்க, எப்படியோ ஒரு வழியா வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நம்ம சோலையை முடிச்சிருந்துருக்கோங்க. ஏ பொறுக்கி பயலே, உள்ள போய் பறங்கிட்டா எனக்கு தெரியாதா? வெளியே தானடா வருவனும், அப்ப நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இது பேசாத பார்த்தா இப்போதைக்கு நம்மள வெளியே விடாது போல இருக்கே. ஏங்க, ஒரு வழியா போகுதுங்க. இப்ப நம்ம திரும்பவும் போய் சவுண்டு போடலாங்க. திரும்பவும் நம்ம பொட்டிக்குள்ளேயே ஜாடியை போட்டுருவோங்க. அவ்வளவுதாங்க, பதிக்கலாங்க. இப்போ எப்படியா இருந்தாலும் போட்ட சத்தத்துக்கு வந்துதாங்க ஆகணும். பாப்போங்க. என்னங்க, வரல. சரிங்க, திரும்பவும் போய் பாத்துருவோங்க என்ன ஆகுதுன்னு. கிராணி இருக்கியா இல்லையா? ஏ பொறுக்கி பயலே, எவ்வளவு தைரியம் தான் நீ என்னையே அலைய விடுவ? இன்னைக்கு உன்னை அட்டி பின்னி எடுக்கிறேன்டா. மக்கள், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்ட் 2ல பாக்கலாங்க.